ஏய் அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த போலீஸ்காரங்க எப்படி வந்தாங்க? போன் பண்ணி சொன்னா கூட நீங்க வர மாட்டீங்களே. ஆனா இப்போ 2 இன்ஸ்பெக்டர் வந்திருக்கீங்க. யார் போன் பண்ணது? நான் தான் போன் பண்ணேன். நான் தான் பண்ணேன். உனக்கு முன்னாடி போலீஸ் நான் தான் வரேன். உனக்கு முன்னாடி நான் தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் தான் கால் பண்ணேன். அதனால தான் இல்ல நான் தான் ஃபோன் பண்ணேன். நான் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணேன். ஆனா இப்போ போலீஸ் வந்துருச்சுல. இங்க பாரு, இந்த ஏரியா 2 ஸ்டேஷனோட கண்ட்ரோல்ல வருது. அதான் 2 இன்ஸ்பெக்டர் வந்திருக்கோம். எங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். உன்னை இங்க இருந்து இழுத்துட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். மத்தெல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். வா போலாம். நான் பேசாம ஒன்று பண்றேன். சீக்கிரமா இந்த ஜாக்கெட்டை நான் கழட்டிடுறேன். இல்லைன்னா இந்த ஜாக்கெட்டை பார்த்து கண்டிப்பா எல்லாரும் நான் தான் போலி பாஸா சுத்திட்டு இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன சும்மாவே விட மாட்டாங்க. போடா. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் 4 பக்கமும் ஆபத்து தான் இருக்கு. இதோ பேபி கூட முன்னாடியே நிக்கிறான். இவகிட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சு இங்க இருந்து போறது? வாங்க வாங்க அண்ணி. போய் பாரு, சர்ச் பண்ணு. கான்ஸ்டபிள், அங்க ஒரு தொலைஞ்சிருக்கான். அவனோட ஆளுதான். பிடிங்க அவனை. இல்ல வேண்டாம் வேண்டாம் இன்ஸ்பெக்டர் சார், அவரை அரெஸ்ட் பண்ணாதீங்க. அவர் எங்க வீட்டு விருந்தாளி. ஓகே சரி, அவனை விட்டுரு. பிரீதா, இன்னைக்கு நீ எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. எங்களை காப்பாத்திருக்க. தேங்க்யூ so மச். இதுல யார் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலும் சரி, தண்ணியில கரண்ட் வச்சு அந்த திருடங்களை பிடிச்சது வண்டர்ஃபுல். அவங்களாலதான் இந்த திருடங்களால எதுவுமே பண்ண முடியாம போச்சு. இல்லனா வந்தவங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. எங்களுக்கும் அவங்கள பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, இந்த வேலை யார் பண்ணது? பிரீதா தான். கிரேட் ஜாப். ஓகே, ஆண்டி, இந்த ஹால்ல ஏதோ பிரச்சனைன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனேயே நான் இங்க ஓடி வந்துட்டேன். ஏன்னா உங்களை நினைச்சு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்ன இந்த போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு. தேங்க்யூ ஆண்டி. பிரீதா, நிஜமாவே நீ ரொம்ப பெரிய காரியம் செஞ்சிருக்க. இங்க நிறைய பேருடைய உயிரை காப்பாத்திருக்க. எல்லாரும் சேஃபா இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரீதா. போலீஸ் நான் தான் வர சொன்னேன். சரி, அதுக்கு பிரீதாவுக்கு தேங்க்ஸ் சொல்லி தானே ஆகணும். நீங்க தேங்க்ஸ் சொல்றதுக்கு எந்த அவசியமும் இல்ல. பிரீதா இவ்வளவு விஷயத்தையும் பண்ணது உங்களுக்காகவோ இல்ல உங்க குடும்பத்துக்காகவோ இல்ல. அவ இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் இந்த ஹாலுக்காக தான். எங்களோட இந்த ஹாலுக்காக. வா பிரீதா, போலாம். ரிஷப், கரண், சீக்கிரமா வெளியே வரீங்களா? இதோ வந்துட்டோம் ஆண்டி. அடடே, வந்து கட்டி பிடிங்க.
அற்புதமான வேலையை செஞ்சிருக்கீங்க. எப்பவுமே இப்படி பண்ணுவீங்க தான், ஆனா இன்னைக்கு ரொம்ப அற்புதமான வேலையை பண்ணிருக்கீங்க. உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்பா. என் 2 பொண்ணுங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு தெரியும், நான் அங்க வந்திருக்கிற அந்த குடும்பத்துக்கு நாம யாரும் போக கூடாது, அங்க போய் அவங்க யாருக்கும் உதவி செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்னோட பேச்ச கேட்கல. நான் அந்த ஹாலுக்கு வந்தேன். அங்க ஜானகி கூட இருந்தால. நான் ஜானகி கிட்ட குழந்தைங்களாம் ரொம்ப வளர்ந்துட்டாங்க, பெரியவங்களானா அம்மா பேச்ச கேட்க மாட்டாங்க, அவங்க பண்றதுதான் சரின்னு சொல்லுவாங்க, இதுதான் சரின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். ஆனா இப்ப நீங்க பண்ணது ரொம்ப நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கோபம் அதிகமா இருந்ததுனால நான் எதையுமே யோசிக்கவே இல்லை. அதனாலதான் அந்த கோபத்திலேயே நான் உங்ககிட்ட அங்க போக கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா முடிவு எடுத்திருக்கீங்க. கோபத்துல ஒரு மனுஷன் எந்த ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. அதாவது கோபத்துல மனுஷனுக்கு மூளை சரியா வேலை செய்யாது. ஆனா நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. நீங்களும் என்ன மாதிரியே இங்கேயே இருந்திருந்தா அங்க ரொம்ப பெரிய திருட்டு தான் நடந்திருக்கும். நீங்க 2 பேரும் புத்திசாலித்தனமா அந்த திருட்டு நடக்காம எப்படியோ இந்த மண்டபத்தை காப்பாத்திட்டீங்க, இந்த ஹாலோட பேரை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க 2 பேரையும் என் பொண்ணுங்கன்னு சொல்லிக்க ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியா? உன்னோட பொண்ணுங்களா? சரளா, முதல்ல என்னோட பேத்திங்க. நான் கிரேட், என்னோட பேத்திங்க கிரேட். என்ன சொல்றது புரியுதா? நல்லா புரியுது. இந்தாங்க பாலை குடிங்க. வேணாம். எவ்வளவு பெரிய போராட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க, எவ்வளவு அடிபட்டிருக்கோம் உங்களுக்கு. ஜானகி ஆண்டி ப்ளீஸ், எங்களுக்கு எதுவும் காயம்லாம் ஆகல. நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நாங்க காயப்படல, அதுக்கு பதிலா மத்தவங்களுக்கு தான் காயத்தை கொடுத்திருக்கோம். நீ ரொம்ப நல்ல பொண்ணு தானே. இந்தாமா குடிமா. வேணாம் வேணாம் ப்ளீஸ். ஆக்சுவலி எனக்கும் பால் குடிக்க விருப்பம் இல்ல. வேற ஏதாவது நான் கூட சாப்பிட்டிருப்பேன். ஆனா அம்மா நீங்களே புரிய வைங்க. அவ தான் குடிக்க மாட்டேன்னு சொல்றாள், விடுமா. நீ பாதாம் பால் தானே கொண்டு வந்திருக்க, இத வச்சு ஸ்வீட் ஏதாவது பண்ணு, எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். என் பிரீதா உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிதான். இவ மனசுல எவ்வளவோ வலி இருக்கு, ஆனா அந்த வலிய வெளியில காட்டாம எல்லாரும் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதத்தான் உண்மையான தைரியம்னு சொல்லுவாங்க. மனசுல இருக்கிற வலிய அவ கண்ணுல காட்டாமையே இருக்கா. அடேங்கப்பா, அம்மா பொண்ணு பாசமா கட்டி பிடிச்சுக்கிறீங்க. நான் ஒருத்தி இருக்குங்கிற நினைப்பு இருக்கா உங்களுக்கு? நான் யாரு பாட்டி? நான் யாரு? நானும் உங்க பொண்ணு தானே. நான் உங்க ஃபேவரட் பொண்ணு இல்ல, அதனால என்ன கட்டி பிடிக்கல. கரெக்ட் தானே? ரொம்ப கோவப்படுறவா இப்படி எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ற. இவங்க சண்டை எப்பவும் முடியாது. மகேஷ், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் சந்தோஷமா இருக்கேன்னா, நம்ம பசங்க மாங்கல்யத்தை காப்பாத்தி எனக்கு திரும்ப கொடுத்துட்டாங்க. நானும் இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். உங்களுக்கு தான் தெரியும்ல, இன்னைக்கு கும்கும் பாக்கியா ஹால்ல கரனோட மெஹந்தி ஃபங்க்ஷன் இருந்தது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அங்க திருடங்க வந்துட்டாங்க, கொள்ளையடிக்க வந்தாங்க. ஹால்ல இருந்த எல்லா கெஸ்டோட, நம்ம ஃபேமிலில இருந்தவங்களோட எல்லா ஜுவல்லரியும் திருடிட்டாங்க. அவங்க எங்களை கன் பாயிண்ட்ல வச்சுட்டாங்க. அவங்க என்னோட மாங்கல்யத்தையும் திருடிட்டாங்க. ஆனா நம்மளோட 2 பசங்களும் அவங்க உயிரை பத்தி யோசிக்காம என்னோட மாங்கல்யத்தை காப்பாத்திட்டாங்க. நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு என்னோட மாங்கல்யம் திரும்ப கிடைச்சிருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகேஷ். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? ஒரு செகண்டுக்கு நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஒருவேளை இன்னைக்குதான் என் வாழ்க்கையோட கடைசி நாளா இருக்குமோன்னு நினைச்சேன். ஒருவேளை நான் உங்களை இழந்துருவேணும்னு நினைச்சேன். நான் இப்ப ரொம்ப சுயநலமா என்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு நான் பேசுறத வச்சு நீங்க நினைக்கலாம். ஆமா, உண்மைதான் மகேஷ். நான் சுயநலவாதி தான், உண்மைதான். ஏன்னா நான் இவ்வளவு சீக்கிரம் சாக விரும்பல. நான் என் குடும்பத்துல இருக்கவங்க கூட
உங்க எல்லார் கூடயும் சந்தோஷமா இன்னும் நிறைய நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். சரி, நீங்களே சொல்லுங்க, நீங்க இருக்கிற இந்த நிலைமையில நான் உங்களை விட்டுட்டு சாகுறது சரியா? சரி கிடையாதுல. எனக்கு கடவுள் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க நிச்சயமா குணமாயிடுவீங்கன்னு முழு நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் எல்லாமே பழைய நிலைமைக்கு மாறுங்கிற நம்பிக்கை இருக்கு. நம்ம எல்லாருமே சந்தோஷமா வாழ்வோம். இதுக்கப்புறம் நான் என்னோட கரண் ரிஷப்காக இன்னும் நிறைய நாள் வாழணும். என்னோட பசங்களுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்? அவங்களோட வாழ்க்கைய அழகாக்கணும். அவங்க நிம்மதியா வாழறத நான் பார்க்கணும். அவங்களுக்கு வாழ்க்கைய நல்ல விதமா வாழ நான் கத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நாமளும் அவங்க கூட சந்தோஷமா வாழணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு என்ன பிரீதாவும் ஸ்ருதியும் தான் காப்பாத்தினாங்க. நான் சொல்றது கேக்குதா மகேஷ்? அந்த ஹால்ல பிரீதாவும் ஸ்ருதியும் தான் எங்க எல்லாரையும் காப்பாத்தினாங்க. நம்மளோட 2 ஃபேமிலிக்கு நடுவுலயும் எவ்வளவோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா எவ்வளவு இருந்தாலும் சரி, என்னதான் கஷ்டம் இருந்தாலும் பிரீதா தான் இன்னைக்கு என்ன காப்பாத்தினா. இன்னைக்கு நான் பிரீதாவோட கண்கள்ல பாசத்தை பார்த்தேன். நம்ம குடும்பத்துக்காக அவ கண்கள்ல இருந்து அன்பையும் பாசத்தையும் பார்த்தேன். எனக்கான அன்பை பார்த்தேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, அவளோட கண்கள்ல காதல் இருந்தது. கரனுக்காக காதல் இருந்துச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பிரீதாவையும் அவளோட குடும்பத்தையும் ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கோம். ரொம்பவே வலிய கொடுத்திருக்கோம். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் பிரீதாவோட கண்கள்லயும் மனசுலயும் இந்த குடும்பத்து மேல நிறைய அன்பு நிறைஞ்சிருக்கிறத பார்த்து நான் சொல்றது உண்மை. என் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லவா? பிரீதா நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. இன்னைக்கு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. என்னோட மகளுக்காக என்னால எதுவுமே பண்ண முடியலையேன்னு வருத்தமா இருக்கு. அவளுக்கு உதவி செய்ய வேண்டிய நேரத்துல, அவளுக்கு துணையா இருக்க வேண்டிய நேரத்துல நான் அவளுக்கு துணையா இல்ல. ஒருவேளை நான் அவளோட உரிமைக்காக சண்டை போட்டிருக்கணும் போல இருக்கு. நான் ஏதாவது பண்ணிருக்கணும். ஆனா இல்ல, நான் எதுவுமே பண்ணல. நான் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பேசுறத கேட்டு நான் அமைதியாயிட்டேன். எதுவும் சொல்ல முடியல. அதனாலதான் பிரீதா இன்னைக்கு அவளோட அம்மா வீட்ல இருக்கா. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு அவ நம்ம வீட்ல நம்ம எல்லாருக்கும் நடுவுல இருந்திருக்கணும். நான் எதுக்காக பிரீதாவோட உரிமைக்காக போராடல? அவ என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டோட மருமக தானே. என்னதான் இருந்தாலும் அவதான் கரனோட மனைவி. உண்மை தெரிஞ்சவங்க என்னால எதுவும் பண்ண முடியலங்க. நான் தோத்து போயிட்டேன். அவளுக்கு உதவி செய்ய நான் எதுவுமே பண்ணல. அதனாலதான் இன்னைக்கு பிரீதா நம்ம வீட்ல இல்ல, அவளோட அம்மா வீட்ல இருக்கா. நான் எதுக்காக எதுவும் பண்ணாம அமைதியா இருந்தேன்? சரி, நடக்கணும்னு இருந்தது நடந்துருச்சு. ஆனா மகேஷ், இதுக்கப்புறம் நீங்க தான் ஏதாவது பண்ணணும். நீங்க ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க. எழுந்துருங்க, தயவு செஞ்சு எழுந்துருங்க. எல்லாரும் முன்னாடியும் பிரீதா தான் நம்மளோட மருமகன்னு சொல்லுங்க மகேஷ். அவ இருக்க வேண்டியது இந்த வீடு தான். இது அவளோட வீடு. இந்த குடும்பம் அவளோடதுன்னு எல்லாருக்குமே சொல்லுங்க. நம்ம எல்லாரும் அவளோட குடும்பம், அவ நம்மளோட குடும்பம்னு சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு உங்க மருமகளை கூட்டிட்டு வாங்க மகேஷ். பிரீதாக்கு சரியான இடம் இந்த வீடு தான், நம்ம குடும்பம் தான் எல்லாருக்கும் சொல்லுங்க. கரண் கூட அவ இருக்கணும். நான் தோத்து போனா கூட பரவாயில்ல. ஆனா உங்களால இத பண்ண முடியும்ல? பண்ணுவீங்கல? நிச்சயமா பண்ணுவேன்னு ஏதாவது சொல்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் பேசுங்க. நம்ம வீட்டுக்கு தயவு செஞ்சு பிரீதாவை கூட்டிட்டு வாங்க. அவ இந்த வீட்டோட மருமக, கரணோட மனைவி. அவ இந்த வீட்ல தான் இருக்கணும். அவ அம்மா வீட்ல இருக்க கூடாது. என்ன பண்றது? எடுக்கவா இல்ல வேண்டாமா? நோ 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 நோ, என்னால எடுக்க முடியாது. ஓ காட், இது கட் ஆகணும். நான் இதை எடுக்க விரும்பல. இல்ல எடுக்கவா? ஓ, என்ன பண்றது? கட் ஆயிடுச்சு. தேங்க் காட், கட் ஆயிடுச்சு.
மாயரா மாயரா நில்லு. என்னாச்சு அவளுக்கு? ஏன் டென்ஷனா போறா? நான் கூப்பிட்டது கேட்காத மாதிரியே போயிட்டா. என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். இப்போ இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். மாம் மாம், அங்க ராக்கி ஆண்டி மகேஷ் அங்கிள் கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? வாட்? அவங்க பிரீத்தாவை மருமகளா ஏத்துக்காத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றேன்னு சொன்னாங்க. என்ன? ஆமா, என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. பிரீத்தாக்கு அவளோட உரிமை இங்க வாங்கி தர முடியலையா, அப்புறம் பிரீத்தாவை நினைச்சா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே லிசன். ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல நான் சொல்றது ப்ளீஸ் இல்ல, நான் சொல்றது முதல்ல கேளு. மாம், ராக்கி ஆண்டி உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தானே? இப்பயே போங்க, அவங்க கிட்ட பேசுங்க போங்க. எதுக்காக இந்த மாதிரி கனவு காண்றாங்க? அவங்களுக்கு பேசி புரிய வைங்க. இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல மாம். ஆக்சுவலி கரண் பிரீத்தாவை ரொம்ப வெறுக்கிறான். அம்மா, அவன் என்னதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். யூ நோ தட். அதுதான் நடக்கணும். ஆனா ராக்கி ஆண்டி ஏன் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க? அவங்க பையன் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? எதுக்காக ஏன் இதெல்லாம் பேசுறாங்கன்னு கூட எனக்கு தெரியல மாம். மாம் ப்ளீஸ் நீங்க போய் கன்வின்ஸ் பண்ணுங்க போங்க மாம். ஐ நோ காம் டவுன். நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? வெயிட் பண்ணு, நான் அவகிட்ட பேசுறேன். டாடி கிட்ட இருந்து கால் வந்துச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா? எனக்கு போனை எடுக்கவே தைரியம் இல்ல. எப்படி பேசுவேன் சொல்லு? மாம், இதெல்லாம் விடுங்க ப்ளீஸ். நீங்க போய் அவங்க கிட்ட பேசுங்க. எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க இப்படியே பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா நான் அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். கம்மியா அத்தை இப்பவும் பிரீத்தாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, அவளை இந்த வீட்டு மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா, நான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கேன்னு தானே அர்த்தம். அடந்த மஹராவுடைய அம்மா எப்படியாவது அத்தை கிட்ட பேசிடுவாங்க. ஏன்னா 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. என்னுடைய அம்மா கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. எங்க அம்மாவை கூப்பிட்டு பிரீத்தாவும் கரணும் நல்ல ஜோடி இல்லைன்னு சொல்லுங்கம்மான்னு சொல்ல முடியாதே. அதுக்கே அத்தை இந்த விஷயத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்கன்னு கேட்பாங்க. ஆனா இதுல ஒருத்தங்க எனக்கு ரொம்ப உதவி செய்வாங்க. அத்தை அவங்களால பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும். அவங்க தான் கரீனா அத்தை. நான் இப்பவே போய் அவங்க கிட்ட பேசுறேன். ஆக்சுவலி இந்த மாயரா அவளும் ஃபியூச்சர்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா. அந்த பிரீத்தா கிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய ஆயுதமா இருப்பா. இந்த பொண்ணு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருப்பா. எனக்கு இந்த மருதானே ப்ரூவ் பண்ணிடுச்சு. நீங்களும் கரண் சார் தான் லைஃப்ல சரியான ஜோடின்னு ப்ரூவ் பண்ணிடுச்சுக்கா. உன் கையில் மருதாணி கரை படிஞ்சிருக்கு பாரு. இப்படியெல்லாம் செஞ்சா போகாது. இந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்கா. எப்போ பார்த்தாலும் அவ சொல்றத மட்டும்தான் செய்யணும். ஆனா எல்லாரும் நான் பிடிவாதக்காரங்கிறாங்க. வாவ். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா? நான் என்ன யோசிக்க போறேன்? ஒன்றும் இல்லையே. கண்டுபிடிச்சேன். என்ன நீங்க இப்ப என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? நீங்க யோசிச்சத நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்ன தெரியும்? அது ஒண்ணுமே இல்லையே. எதுக்காக நீ சும்மா தேவலாம பேசிட்டு இருக்க? சரி விடுங்க. சாரி. ஆக்சுவலா நீங்க என்னால எம்பரஸ் ஆயிட்டீங்கல்ல. ஆக்சுவலா நான் ஒன்னு சொல்லட்டுமா? உங்களோட முகத்துல நீங்க வெக்கப்படும் போது சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க சிரிக்கலாம், இன்னும் சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கான உரிமை உங்களுக்கு நிறையவே இருக்குக்கா. நீங்க சிரிச்சுட்டே இருக்கணும். ஆக்சுவலி
நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எப்படா சிரிச்சேன்? நான் ஒன்றும் சிரிக்கலையே. நான் பார்த்தனே நீங்க சிரிச்சீங்க. உனக்கு அப்படி தோணி இருக்கும். அப்படியா? பிரீத்தாவை மிஸ் பண்றீங்க. நான் எதுக்கு பிரீத்தாவை மிஸ் பண்ண போறேன்? ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பா உனக்கு. போதும் நிறுத்து. ஆனா நீங்க வேணா பொய் சொல்லலாம், ஆனா நீங்க என்கிட்ட பொய் சொல்ல முடியாது. அந்த பொய்யை நான் நம்பவும் மாட்டேன். ஓகே? இருடா, நான் ஒன்றும் பொய் சொல்ல, புரியுதா? எனக்கு பொய் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். நான் இப்போ சிரிக்கவே இல்லையே. அது மட்டும் இல்லாம ஒருவேளை நான் சிரிச்சா கூட நீ என்ன காரணம்னு யோசிக்கிறியோ அது மட்டும் கண்டிப்பா கிடையாது. போய் சொல்லாதீங்க. எனக்கு நல்லா தெரியும் உங்களோட முகத்துல இந்த சிரிப்புக்கான காரணம் என்னன்னு. எனக்கு நல்லா தெரியும். நீங்க கரண் சார் சொன்னதை நினைச்சு இப்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க. கரெக்டா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. போய் சொல்லாதீங்கக்கா. போய் சொல்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? விடு ஸ்ருதி, நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லல. என்ன? I love you, அக்கா. ஐயோ அக்கா, என்னாச்சு? நான் பாத்ரூம்ல பைப்பை திறந்து விட்டுட்டே வந்துட்டேன். ஏய், அம்மா பார்த்துட்டு போறாங்க. சரியான லூசு பொண்ணு.